கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற தேவ செய்தியின் தலைப்பு, நீங்கள் விசேஷமானவர்கள். நீங்கள் விசேஷமானவர்கள். கர்த்தரை விசுவாசிக்கிற பிள்ளைகள் விசேஷமானவர்களாய் காணப்படுவார்கள். கர்த்தரை விசுவாசிக்கிற பிள்ளைகள் வித்தியாசமானவர்களாய் காணப்படுவார்கள். அந்த வித்தியாசத்தை தேவனே காட்டக்கூடியவராய் இருக்கிறார். நம்ம வேலை கர்த்தர் மேலே விசுவாசம் வைத்திருக்கணும். அவருடைய உறவில் நம்ம வாழ்ந்து அவர் மேலே வைத்திருக்கிற அந்த விசுவாசத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். அப்போ ஆண்டவர் நீங்கள் விசேஷமானவர்களாய் உங்களை காண்பிப்பார். நீங்கள் வித்தியாசமானவர்களாய் உங்கள் வாழ்க்கையை அவர் காண்பிப்பார். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 29வது வசனம். எபிரேயர் 11:29. விசுவாசத்தினாலே அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை உலர்ந்த தரையை கடந்து போவது போல கடந்து போனார்கள். எகிப்தியர் அப்படி செய்ய துணிந்து அமிழ்ந்து போனார்கள். கர்த்தரை விசுவாசித்த தேவ பிள்ளைகள் சமுத்திரத்தை கடந்து போனார்கள். கர்த்தரை விசுவாசியாத எகிப்தியர் அதே கடலை அந்த பாதையில் கடந்து போன பொழுது அமிழ்ந்து போகிறார்கள். இஸ்ரவேலர்கள் செய்கிற எல்லாவற்றையும் எகிப்தியர் செய்ய முடியாது. இஸ்ரவேலர்களுக்கு இருக்கிற சிலாக்கியம் எகிப்தியருக்கு கிடையாது. எகிப்தியரால் செய்ய முடியாத பல காரியங்களை இஸ்ரவேலர்கள் செய்து முடிப்பார்கள். எகிப்தியரால் கடந்து போக முடியாத சமுத்திரத்தை இஸ்ரவேலர்கள் கடந்து போனார்கள். அப்போ இஸ்ரவேல் வேற, எகிப்தியர் வேற. வித்தியாசத்தை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். தமது ஜனங்களை விசேஷமானவர்களாய் காண்பிக்கிறார். தமது ஜனங்களை வித்தியாசமானவர்களாய் கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அப்ப இஸ்ரவேலர்கள் என்பது யார்? நாம் தான் அந்த இஸ்ரவேலர்கள். நம்மை தான் கர்த்தர் இஸ்ரவேலர்களாய் மாற்றி வைத்திருக்கிறார். பவுல் அதை சொல்லும் பொழுது, எழுத்தின்படி யூதனானவன் யூதன் அல்ல, எழுத்தின்படி ஒரு இஸ்ரவேலன் இஸ்ரவேலன் அல்ல, ஆவியாகிய இருதயத்தில் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவனே இஸ்ரவேலன். அப்போ ஆவியில இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள், விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்கள். அப்போ நாம் தான் இஸ்ரவேலர்களாய் மாறியிருக்கிறோம். கர்த்தர் நம்மை இஸ்ரவேலர்களாய் மாற்றி இருக்கிறார். நமக்கு இருக்கிற சிலாக்கியம் அவர்களுக்கு கிடையாது. நாம் விசேஷமானவர்கள். எப்பொழுதும் இந்த உணர்வோடு இருக்க வேண்டும். நான் ஒன்றுமில்லாத நபர்னு நினைச்சிட்டு வாழக்கூடாது. நான் விசேஷமான நபர், நான் வித்தியாசமான நபர். அந்த உணர்வு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தரை இவ்வளவு சமீபமாய் பெற்ற வேற ஜாதி எது? அவரை
நாம் தொழுது கொள்ளும் போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் வருகிறார். ஆண்டவர் இஸ்ரவேலனை பார்த்து சொன்னார், உனக்கு ஒப்பானவன் யார்? இஸ்ரவேலே, நீ பாக்கியவான். ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? நீங்க எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, நான் பாக்கியவான். எனக்கு ஒப்பானவன் ஒருவரும் இல்லை. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை பேரும் நீங்க பாக்கியவான். இஸ்ரவேலே, நீ பாக்கியவான். அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை உலர்ந்த தரையில் நடந்து போவது போல நடந்து போனார்கள். எகிப்தியன் அதை பார்த்துவிட்டு நானும் போய்விடுவேன்னு வந்தா அழிந்து போனான். அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் பாக்கியவான்கள். கர்த்தர் உங்களை பார்த்து விட்டாலே நீங்க பாக்கியவான்கள். கர்த்தர் உங்களை ரட்சித்திருக்கிறார் என்றாலே நீங்கள் பாக்கியவான்கள். கர்த்தர் உங்களை தம்முடைய பிள்ளைகளாய் மாற்றிவிட்டார் என்றாலே நீங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். உங்களுக்கு ஒப்பானவர்கள் இந்த உலகத்தில் ஒருவரும் கிடையாது. இந்த உணர்வு ஆழமாய் நமக்குள்ள இருந்து கொண்டே இருக்கணும். அவர்களுக்கு இல்லாத சிலாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். உன்னுடைய எதிரிக்கு இல்லாத சிலாக்கியத்தை கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிறார். எதிரிகளால கடந்து போக முடியாது, நீங்க கடந்து போவீர்கள். அவர்கள் செய்ய முடியாததை நீங்கள் செய்வீர்கள். எது அவர்களுக்கு சாத்தியம் இல்லையோ அது உங்களுக்கு சாத்தியமாகும். இதுவரைக்கும் உலகத்தில் சமுத்திரத்தின் வழியாய் கடந்து போனவர்கள் யாரும் இல்லை, கடந்து போக முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த உலகத்தில் யாரும் செய்ய முடியாததை நீங்கள் செய்வீர்கள், செய்ய வைப்பார். நீங்கள் அதை செய்து முடிப்பீர்கள். எப்பொழுது? விசுவாசத்தில் வளரும் பொழுது, விசுவாச வாழ்க்கையில் வளரும் பொழுது, கர்த்தரை இறுக்கமாய் பற்றி கொள்ளும் பொழுது, விசுவாசத்தினாலே அவர்கள் கடந்து போனார்கள். அதுக்கு தான் கர்த்தரை நேசிக்கணும், கர்த்தர் மேலே பற்றுதலாய் இருக்கணும், கர்த்தர் மேலே பாசமாய் இருக்க வேண்டும். கர்த்தர் மேல் உள்ள பாசம் நம்ம உள்ளத்தில் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர் மேல் வைத்திருக்கிற பாசம் அக்கினியை போன்று உள்ளத்தில் எரியணும். நேச அக்கினி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். நேச அக்கினி என்று வேதம் சொல்கிறது. நேச அக்கினி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தர் மேல் உள்ள அந்த அன்பு நமக்குள்ளே ஊறிக்கொண்டே இருக்க வேண்டும். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. அந்த இடத்துக்கு வரணும். கர்த்தர் அதை தான் எதிர்பார்க்கிறார்.
நான் எப்பொழுது உம்முடைய சந்நிதியில் வந்து நிற்பேன், அந்த இடத்திற்கு நம்ம வரணும். விசுவாசத்துல வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். நாளுக்கு நாள் தேவன் மேல் உள்ள அந்த நேச அக்கினி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். எந்த தண்ணீரும் அதை அந்த நேச அக்கினியை அணைத்து போட்டு விடக்கூடாது. நீங்க விசேஷமானவர்கள், நீங்க வித்தியாசமானவர்கள். நீங்கள் எதற்கும் கவலைப்படக்கூடாது. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், உங்கள் மேல் கர்த்தருடைய கண்கள் இருக்கிறது, கர்த்தருடைய கரம் இருக்கிறது, கர்த்தருடைய பார்வை உன்மேல் இருக்கிறது, கர்த்தருடைய வல்லமை உனக்குள்ள இருக்கிறது, கர்த்தருடைய அபிஷேகம் உன்மேல் இருக்கிறது, கர்த்தருடைய அழைப்பு உனக்கு இருக்கிறது. இத்தனையும் வைத்துக்கொண்டு கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறோமே, அதான் ஆண்டவருக்கு துக்கமாக இருக்கிறது. எதுவுமே இல்லாதவன் கவலைப்படலாம். நீங்க யாரு? விசேஷமானவர்கள், விசேஷித்தவர்கள். நீங்க விசேஷித்தவர்கள் மாத்திரமல்ல, நீங்க வித்தியாசமானவர்கள். நீங்க கடலை கடப்பீர்கள், உங்களால் சமுத்திரத்தை கடக்க முடியும், கடக்க வைப்பார். யாருமே செய்ய முடியாததை கர்த்தர் உங்களை கொண்டு செய்வார், உங்களை கொண்டு கடக்க வைப்பார். ஏனென்றால் நீங்க யாரு? இஸ்ரவேலன். இஸ்ரவேலே பாக்கியவான். ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் ஒருவரும் இல்லை. அதைத்தான் நம்ம உணர்ந்து தேவனை துதிக்கணும். இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நெருக்கடியான சூழ்நிலை வந்துவிட்டது. இந்த நெருக்கடியான நேரத்தில் தான் இந்த சம்பவத்தை பார்க்கிறோம். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரை இது ஒரு பயங்கரமான சூழ்நிலை, நெருக்கடியான சூழ்நிலை. இப்ப எகிப்திலிருந்து வெளியே வந்து விட்டார்கள். இனி அவங்க நினைத்தது, நம்ம கானானுக்குள்ள போக போகிறோம். இப்படி நினைத்தார்கள். பின்னால பார்வோன் சேனை வந்துவிட்டது. சில நேரம் உங்க வாழ்க்கையிலும் அப்பாடா என்று நீங்க நினைப்பீங்க. அப்போதான் ஒரு போராட்டம் வந்துவிடும். நிம்மதியா அப்பா நான் விடுதலையான காப்பாற்றப்பட்டேன்னு சொல்லி உணரும் பொழுதுதான் இன்னொரு பிரச்சனை வரும். இது எதை காட்டுது? நாம் பரலோகத்தில் இல்லை, பூமியில் இருக்கிறோம் என்பதை காட்டுகிறது. உலகத்தில் தான் இருக்கிறோம். நம்ம வேலை இந்த உலகத்தை ஜெயித்து கொண்டே இருக்க வேண்டும், தொடர்ந்து ஜெயிக்க வேண்டும், தொடர்ந்து விசுவாசிக்க வேண்டும். தேவன் மேலே உள்ள அந்த விசுவாசத்தில் தொடர்ந்து காணப்படணும். நம் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம்.
நம்ம விசுவாசமே உலகத்தை ஜெயிக்க வைக்கும். சகல ரதங்களோடும் சகல குதிரைகளோடும் சகல இராணுவத்தோடும் பார்வோன் சேனை பின்னால் வருகிறான். இஸ்ரவேலர்களை அழிப்பதற்காக வருகிறான். இப்போ இஸ்ரவேலர்கள் ஓடலாம் என்று நினைத்தாலும் ஓட முடியவில்லை. நெருக்கடியான சூழ்நிலை. ஓடவும் முடியல, ஒளியவும் முடியல. ஒளியணும்னா சமுத்திரத்தில் தான் ஒளியணும். சமுத்திரம் ஒளிந்து கொள்கிற இடம் கிடையாது. அதனால தான் இது ஒரு பயங்கரமான நெருக்கடியான சூழ்நிலை. எந்த பக்கம் போவதென்று தெரியவில்லை. பின்னாடி ஓட முடியாது, முன்னாடி ஓட முடியாது. சமுத்திரம். எந்த பக்கம் ஓடினால் நான் காப்பாற்றப்படுவேன், நான் உயிர் பிழைப்பேன்? முன்னால ஓடுவதா பின்னால ஓடுவதா? இந்த நேரத்தில் வேதம் சொல்கிறது, இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை நோக்கி ஜெபித்தார்கள், கர்த்தரை நோக்கி பார்த்தார்கள். மோசே கர்த்தரை நோக்கி பார்த்தார். கர்த்தர் ஜெயத்தை அவர் கட்டளையிட்டார். பிரியமானவர்களே, நீங்கள் விசேஷமானவர்கள். நீங்க சமுத்திரத்தை கடக்க முடியும். அதாவது சமுத்திரம் போன்ற பிரச்சனைகளை நீங்க கடக்க முடியும். நீங்க விசேஷமானவர்கள், வித்தியாசமானவர்கள். தேவன் மேல விசுவாசம் வைக்கிறவர்கள் விசேஷமானவர்களாக இருப்பார்கள். ஆனால் எகிப்தியன் சமுத்திரத்தை கடக்க முடியாது. அவன் கடக்க முயற்சித்த பொழுது அமிழ்ந்து போனான். அதான் நீங்களும் நானும் விசேஷமானவர்கள். சத்துரு தோற்று போவான், எதிரி தோற்று போவான். தெய்வன் மேல வச்சிருக்கிற விசுவாசத்தை மட்டும் ஒரு நாளும் விட்டுவிடவே கூடாது. அந்த விசுவாசத்தில் வளர்ந்து கொண்டே இருக்கணும், ஜெபத்தில் வளர்ந்து கொண்டே இருக்கணும். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து கனப்படுத்துவேன்னு தேவன் சொல்லி இருக்கிறார். தேவன் இஸ்ரவேலர்களை விடுவித்து காப்பாற்றி கனப்படுத்தினவர். உங்களையும் விடுவித்து காப்பாற்றி உயர்த்துவார். நீங்க விசேஷமானவர்கள் என்கிற அந்த உணர்வோடு வாழ வேண்டும். அதான் முக்கியம். அந்த துதியோடு வாழ வேண்டும். நான் விசேஷமான நபர். கவலையோடு வாழ்ந்துடாதீங்க. உங்களுக்கு எத்தனையோ சிலாக்கியங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதை பாருங்க. நாம் ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, நீங்க விசேஷமானவர்கள். எங்களோடு பேசின இந்த வார்த்தைக்காக நன்றி. எங்களை சாதாரணமானவர்களாய் நாங்கள் நினைத்து கொண்டிருக்கக்கூடாது. நாங்கள் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள், சமுத்திரத்தை கடக்கக்கூடியவர்கள். பார்வோன் சேனையை ஜெயிக்க வைத்தவர், சத்துருக்களுடைய சேனையை ஜெயிக்க வைக்கிறவர். விசேஷமானவர்கள் என்கிற உணர்வில் வாழ்வதற்கு கிருபை தாங்கப்பா. கவலைப்பட்டு கொண்டு சோர்ந்து போய் வாழ்ந்துவிடக்கூடாது. அப்பா, எங்களுக்கு வச்சிருக்கிற ஸ்லாக்கியங்கள் பெரியது. அந்த ஸ்லாக்கியத்தை பார்த்து நாங்கள் வாழணும். கிருபை தாங்க. நாங்கள் வித்தியாசமானவர்களாய் இந்த பூமியில் வாழ்வதற்கு கிருபை தாங்க. சாட்சியாய் வாழ்வதற்கு கிருபை தாங்க. அப்படி வாழும் பொழுது எங்கள் மூலமாக உங்கள் வல்லமை வெளிப்படக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தர் மகிமைப்படுங்க. தாழ்த்துகிறோம்.
செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தோத்திரம்.